தொடர்ந்து இடைவிடாது 1105வது நாளாக இன்றும் இந்த இணைய வழி பயிற்சியிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரும் வருக வருக என வரவேற்று நட்புலரி ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் மற்றும் 9th சென்ஸ் இணைந்து வழங்கும் இந்த நட்புலரியில் மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு ஆளுமை என்ற தலைப்பில் இன்று வந்திருக்கும் ஆளுமை 1000 ஆனாலும் மாயூரம் ஆகாது. அந்த வகையில் இந்த ஊரின் பெருமைகள் நாம் எல்லாம் 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் அடைந்தோம். சுதந்திரம் அடைவது அல்லது ஆட்சி கைமாறுவது எதை வைத்து நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அன்றைய திருவாடுதுறை ஆதீனத்தின் மூலமாக செங்கோல் செய்து அதற்கு தங்க முலாம் பூசப்பட்டு தேவார திருப்பதிகத்தை பாடி 11வது பாடல் செங்கோல் மாற்றம் நடந்தது. அடியார்கள் வானில் அரசு ஆள்வது நமது என்று முடியும் அந்த பாடலின் போதுதான் ஆங்கிலேயரிடம் இருந்து நேருவிடம் அந்த செங்கோல் கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த ஊரிலிருந்து பல சிறப்பு ஆளுமைகள், முத்து தாண்டவர், தமிழிசை ஆளுமைகள், மாரிமுத்தான் பிள்ளை, அருணாசல கவிராயர், கல்கி கிருஷ்ணமூர்த்தி, சாண்டலியர், MS உதயமூர்த்தி, சதுரங்க ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்த் இந்த ஊரின் பூர்வீகம், நடிகை பிரியா ஆனந்த், கொன்றக்குடி அடிகளார், திருவள்ளுவர் சிலையை உருவாக்கிய அல்லது உருவம் கொடுத்த ஓவியர் வேணுகோபால் சர்மா இந்த ஊரில் தான் தங்கி அதை செய்து முடித்தார். காந்தியடிகளார் 1915, 21, 27 3 முறை இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். இந்த மண்ணை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டார் என்று சொல்லலாம். காரணம், தில்லையாடி வள்ளியம்மை இந்த ஊரின் பூர்வீகம். மிகப்பெரிய கம்பராமாயணத்தை கொடுத்த கம்பர் மேடு பிறந்த ஊர் இது திருவழுதூர். அந்த வகையில் இந்த ஊரின் பெயரை அருணகிரிநாதர் அவர்கள் சிகண்டியூர் என்று சொல்வார். சிகண்டி என்றால் மயில் என்று ஒரு பொருள் உண்டு. மாயவரம், மாயபுரம் என்றெல்லாம் அழைத்த இந்த ஊரை 1948 மாயூரம் என்றும், எம்ஜிஆர் காலகட்டத்தில் திருமுறையில் வருகின்ற மேற்கோளை காட்டி ஒரு ஜியோ மயிலாடுதுறை என்று மாற்றம் பெற்றது. அந்த வகையில் யார் மனிதர்? பிறருக்காக கண்ணீரும் செந்நீரும் சிந்தும் மனிதர் எவரே அவரே மனிதர் என்று சொல்லும் வகையில் மாயூரம் தேவநாயகம் பிள்ளை, அவர் இந்த ஊரை பூர்வீகமாக கொண்டவர் அல்ல. திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள குளத்தூரில் தான் அவருடைய பிறந்த ஊர். ஆனாலும் அந்த காலத்தில் வேலைக்காக சென்று அந்த மக்களை நேசித்த மனிதர். ஆகையால் அவர் 1870 ஏற்பட்ட பஞ்சத்தின் போது, தாது வருட பஞ்சம், தன்னுடைய சொந்த சொத்துக்களை விற்று அந்த மாவட்ட மக்களை காத்த பெருமைக்குரியவர். அந்த காலகட்டத்தில் பெண்களுக்காக பள்ளி நடத்தியவர். பல நல்ல காரியங்கள் அந்த ஊருக்கு செய்தவர். அன்றே அவர் நீதியரசராக இருந்தபோது, இங்கு வரும் புகார் கொடுப்பவர்களும் தமிழில் இருக்கிறார்கள், வாதாடுபவர்களும் வழக்குரைஞர்களும் தமிழில் பேசுகிறார்கள் என்று சட்டம் அனைத்தையும் தமிழில் ஆக்கம் செய்தவர். சட்ட தமிழ் தந்தை என்றும் புதினத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். இப்படி பல பெருமைகள். பழைய காலத்தில் இது ஒரு துறைமுக நகரமாகவும் தலைநகரமாகவும், சிலப்பதிகாரம் பௌத்த காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த நகரை புகழ்ந்து தள்ளுகிறது. அந்த ஊரில் வந்திருக்கின்ற இந்த நாள் ஆளுமை மிஸ்ஸஸ் கோமதி, ரிட்டையர்டு மேத்ஸ் டீச்சர், 33 வருடங்கள் பணியாற்றியவர், BSc, MA, B.Ed
பட்டிமன்ற பேச்சாளர் அண்ட் ஆல்சோ சிங்கர். 2019 அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். எம்எஸ்சி யோகா பயின்று வருகிறார். மனவள கலையில் பயணிக்கிறார். அவர் இன்றைய தலைப்பான நவ் ஆர் நெவர் என்ற தலைப்பில் அவருடைய சிறப்பு உரையை அளிக்குமாறு தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. மேடம் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேங்க சார். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேடம், நல்லா கேக்குது. ஓகேங்க சார், நன்றி. வாழ்க வளமுடன். நற்புலரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். அழகாக இந்த இடத்திற்கு என்னை அழகாக தமிழில் அழைத்து வந்த ஐயா அவர்களுக்கும் நன்றி. இந்த மாதத்திற்கான ஒரு வித்தியாசமான, அருமையான, ஆணித்தரமான, ஆனால் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான தலைப்பு நவ் ஆர் நெவர். அதனால்தான் சார் கேட்டோன்னு பேசுறீங்களான்னு உடனே பேசிட்டேன். ஏன்னா இப்பவே பேசிடணும் தானே. இப்போ இல்லாட்டி எப்போ, அது இல்லாமலே செய்ய முடியாமலே கூட போய்விடும் இல்லையா? தேங்க்ஸ் அலாட் ஃபார் அன் எக்ஸலண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இன்னும் கொஞ்ச நேரம் போனா நம்மள பெரும்பாலானோர் எங்க போவோம்னா பொங்கல் ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவோம் இல்லையா? பொங்கல் வீடு சுத்தம் பண்றது, ஊர்ல பொங்கல் வைக்க குடும்ப சகிதமா செல்ல டூ அண்ட் ஃப்ரோ டிக்கெட் புக்கிங், ட்ரெஸ் பர்ச்சேஸ், பொங்கல் காமாட்சி விளக்கு, பாத்திரம், பொங்கல் பானை அப்படின்னு நம்ம ஸ்டோருக்கு போறது, சில்வர் ஸ்டோருக்கு அப்படின்னு நிறைய பிஸியா ஆக போறவங்களுக்கு இந்த மாத கொண்டாட்டமாகிய பொங்கல் கொண்டாடும் பாட்டோட ஆரம்பிப்போமா? அது தலைப்புக்கு பொருந்தலை அப்படின்னாலும் இந்த மாதத்திற்கான இன்னும் 4 நாட்களில் நாம் கொண்டாட போகின்ற நம்மளுடைய பாரம்பரிய பொங்கலை பற்றிய ஒரு பாடலோடு ஆரம்பிக்கலாமா? தில்லேலே 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 தில்லேலே, தை பொறக்குது தை பொறக்குது பொங்க வைப்போமே, தமிழ திருநாள் பொறக்குது தலை நிமிர்வோமே, தை பொறக்குது தை பொறக்குது பொங்க வைப்போமே, தமிழ திருநாள் பொறக்குது தலை நிமிர்வோமே, அடிச்ச நெல்லு மணி வீடு வந்தாச்சு, அடுத்த வருஷத்துக்கும் சோறு வந்தாச்சு, அடியில விதைக்க ஐப்பசியோ மழை அடிக்க, பூமி தாயவளோ புள்ளரிச்சு பொன் கொடுக்க, ஒத்த விதை போட அது 10 விதையாச்சு, முத்து மணி வேர்வை அது மூலதனமாச்சு, ஒத்த விதை போட அது 10 விதையாச்சு, முத்து மணி வேர்வை அது மூலதனமாச்சு, போடு கொலவ போடு இது நம்மோட தமிழர் திருநாளு, ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாளு, வீர விளைஞ்ச மண்ணு அதில் இறங்கி உழுடா விளையும் பொண்ணு, ஊரு பசிய தீக்க நம்ம விவசாயி தான் 2 கண்ணு, மாட்ட வணங்குமானோ உள்ள மனுஷன் உறவுங்க நாங்க, இமமே மலை போல் பொங்க சீரும் பொங்கி குவியுது பொங்க, போட்டு கொலவ போட்டு இது நம்மோட தமிழர் திருநாளு, நம்மோட தமிழர் திருநாளு. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு அவர் டாபிக். அதுல இருந்துடக்கூடாது இல்லையா? ஆமாங்க, இப்போதே செய்ய வேண்டிய வேலையை நேத்தே செஞ்சிருக்கவும் முடியாது, நாளை நம்மளால ஷியரா செய்ய முடியுமா அப்படிங்கிற உறுதியையும் நம்மளால கொடுக்க முடியாது. 1 2 3ன்னு எண்றதுக்குள்ள நவுங்கிற வார்த்தை ஓடி நெவர்ல போயிடும் இல்லையா? சோ இன்றே செய் அதை நன்றே செய் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நவ் என்பதில் நம்மால் ஏன் செய்ய முடிவதில்லை? நிறைய பேருக்கு ஏன் இப்போ செய்ய முடியல, உடனே நினைச்சோன்னு செய்ய வேண்டியது தானே ஒரு காரியத்தை இல்லையா? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஃபார் நாட் நவ்? இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன் முடியல நம்மளால, நாட் நவ் ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் திங் இஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாம இருக்கிறது தான். லெஸ் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல். ஆமாங்க, நிறைய வேலைகள் இப்ப செய்யாம போறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, நம்மளே நினைச்சுப்போம் இந்த காரியம் நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சா சரியா செய்ய மாட்டோம், அப்புறமா செய்வோம், இல்ல செய்ய முடியாது, இந்த 2 ஆப்ஷனுக்கு போயிடுறது. அதனாலதான் நம்மளால இப்பவே நவ் அப்படிங்கிறது நமக்கு முடியாமையே இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கை ஒரு ரன்னிங் ரேஸு. நம்ம நின்று நிதானிச்சு ஓட ஆரம்பிக்கிறதுக்குள்ள ரேஸே முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு, செகண்ட் பிளேஸ்க்கு, தேர்ட் பிளேஸ்க்குன்னு வந்துருவாங்க. அதனால அவரிடம் போயில நம்ம அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் போனவங்கள்ட்ட நவ் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, உன்னால் முடியும் தம்பி தம்பி,
அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தொலை உயர்த்தி தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, தொலை உயர்த்தி தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன் முன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஆமாங்க, நமக்குள்ள இருக்க நாம், அதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அதை வச்சுட்டு என்னால முடியும் ஃபுல்லா அப்படின்னு நினைச்சோம்னா அந்த காரியம் நம்மளால கண்டிப்பா இப்பவே முடியும். ஐ won't அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் 0%. ஐ காண்ட் மீன்ஸ் 10%. ஐ டோன்ட் நோ how means 20%. I wish I could 30%. What is it means 40%. I think I might means 50%. I think I can means 80%. I will 90%, but I did. That is the spirit 10%. That is the highest confidence level which lead all of us to achieve many work at NOW now. அடுத்ததாக now முடியாததற்கு நேரத்தோட அருமை தெரியலனாலும் ஒரு காரணம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பெரும்பாலான மனிதர்களுக்கு டைமோட அந்த அருமையே தெரியறது இல்லை. எதை வேணுனாலும் நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம், யோசிச்சு பாருங்களேன். ஆனா போன நேத்தையோ முந்தா நாளையோ நம்மளுடைய பாஸ்ட் அதை நம்மளால வாங்க முடியாது. அப்படிங்கிறத உணராதவங்க தான் நவ் இதை இப்போதே முடிக்கணும் அப்படிங்கிறதையும் உணராதவர்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்றோ பிறந்த நாம் இன்று பிறக்க முடியுமா? இன்று பள்ளிக்கு செல்ல முடியுமா? கல்லூரி செல்ல சந்தோஷத்தை கொண்டாட முடியுமா? மனதுக்கு பிடித்த வேலையை செம்மையா செஞ்சு பாராட்டு வாங்க முடியுமா? நம்ம குழந்தைகளை இப்ப நல்லா வளர்ந்துருக்காங்க, அவங்கள குழந்தைகளை சின்ன குழந்தையா கொஞ்ச முடியுமா? முக்கியமா பெண் பிள்ளை, ஆண் பிள்ளைகள் கோச்சுக்காதீங்க, முக்கியமா பெண் பிள்ளைகள் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஓரளவுக்கு ஆண் பிள்ளையோட நம்ம வயதான காலம் வரைக்கும் வாழ்ந்துடுறோம். ஆனா அந்த பெண் பிள்ளைகள் இருக்கே, ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மளோட அப்படியே ரொம்ப பாசத்தை பொழிஞ்சிட்டு அப்புறமா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளை பிரிஞ்சு வேறொரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டை அவங்களோட சொந்த வீடா அடாப்ட் பண்ணி ராணியா போயிடுறாங்க இல்லையா? அந்த ஏக்கம் கூட இப்ப சமீபத்துல வரப்போற படத்துல ஒரு பாடல்ல நல்லாவே இருக்கு. கோடி நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே, கோடி வரமெல்லாமே ஒரு பெண்ணானதே, சிறு சிறு சிரிப்பெல்லாமே என்னை வாழ சொல்லுதே, கண்ணே மணியே கண்ணிமையே என் கைக்குள்ளே மலர்ந்தவளே, எந்தன் மனதில் குடியிருக்கும் நான் ஈனாத என் உயிரே. இப்படி அந்த பெண் பிள்ளையோட பாசம் என்ன சற்று தூக்கலா தான் இருக்கும். அப்படி இருக்கிற அந்த பெண் பிள்ளையோட எல்லாம் நம்ம காலம் கழிச்சோம். அதெல்லாம் அப்பப்பவே கொஞ்சி பார்த்துருக்கணும், அவங்களை அழகுபடுத்தி பார்த்துருக்கணும், அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கணும். அப்படி நவ் இப்படி ஏங்குற மனிதர்கள் தான் நம்ம கிட்ட நிறைய இருக்கும். அந்த மனிதர்களுக்கு தான் தெரியும் அப்பப்போ செஞ்சிருக்கணும் அதை. ஏன்னா அதை எப்ப திரும்ப பெற முடியாது, எப்போதுமே முடியாது, அதுக்கப்புறம்லாம் நாட் பாசிபிள் இல்லையா? அந்த மாதிரி நவ் எனும் காலத்தின் அருமையை உடனே செய்து முடிக்க முடியாததால் தான் நெவர் எனும் சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். நவ்வே முடிச்சிட்டோம்னா ஓகே, இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா ஓகே, நினைச்சோமா முடிச்சோமா. அதை தள்ளி போட்டோம் அப்படின்னா தான் அந்த சூழ்நிலை நமக்கு சரியா வராது இல்லையா? அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏன் தள்ளப்படுறோம் அப்படிங்கறத நம்ம எப்ப உணர்றோம் தெரியுமா? ஒரு வருடத்தின் அருமையை இறுதி தேர்வில் தோல்வியை தழுவிய ஒரு மாணவனை பார்க்கும்போது உணர்ந்துருவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு மாதத்தின் அருமையை ப்ரீமெச்சூர்டு பேபி அதை பெற்றெடுத்த ஒரு அன்னையை பார்க்கும்போது உணர்ந்துருவோம். ஒரு வாரத்தோட அருமையை ஒரு வாராந்திர புக் உரிமையாளரை பார்க்கும்போது உணர்ந்துருவோம். ஒரு மணி நேரத்தோட அருமையை நம் மனதுக்கு பிடித்த உறவோ அல்லது நட்பையோ வருகை தள்ளி போடும்போது ரொம்பவே உணர்வோம். ஒரு நிமிடத்தை எப்ப உணர்வோம்னா, ஒரு மனிதன் பஸ் ஆர் ட்ரெயினை தவிர அப்படியே போவான், கண்ணுக்கு எதுக்கு போயிட்டு இருக்கும் அப்போ ஃபீல் பண்ணுவோம். ஒரு வினாடி ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்ச ஒரு மனுஷன் நம்ம பார்க்கும்போது அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு மில்லியன் செகண்டை எப்ப நம்ம உணர்வோம் அப்படின்னு சொன்னா, ஒலிம்பிக்ல போய் அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஒரு மயிரிழ விடுவான், தங்க பதக்கத்தை விட்டுட்டு வெள்ளி பதக்கத்தை வாங்கியிருப்பான். அவனை பார்க்கும்போது ரொம்ப அவன் ஃபீல் பண்றானோ இல்லையோ நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இப்போ புரிஞ்சிருக்கும் நவ் எவ்வளவு முக்கியமான அருமையான காலச்சூழல் அப்படிங்கிறது இல்லையா? அடுத்து நவ் ஏன் சாத்தியப்பட மாட்டேங்குது அப்படின்னா, நான் ரொம்ப முக்கியமான காரணமா என்ன சொல்லுவேன்னா, இந்த சோம்பேறித்தனம், அதோட ட்வின்ஸா இருக்கும்ல தூக்கம், அந்த ரெண்டும் தான் நான் நினைப்பேன். நிறைய வீட்டுல நிறைய மனிதர்களை அதை நம்ம கண்கூடாவே பார்ப்போம்.
சோம்பேறித்தனமாவும் இருப்பாங்க, தூக்க கலக்கமாவே இருப்பாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வைகறை துயில் எழு அப்படிங்கிறோம். விடிய காலை எந்திரிச்சு தான் வேலையை தொடங்கிட்டான். அதாவது இந்த 4:30 to 6 நம்ம பாருங்க பிரம்ம முகூர்த்தத்துல வீட்டெல்லாம் நம்ம கட்டுறோம் இல்லையா? அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வீட்டை மட்டும்னு இல்லை, நம்மளோட எந்த வேலையை எடுத்து நம்ம செஞ்சோம்னாலும் அது ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா 3 to 4:30ங்கிறது ரிஷி முகூர்த்தம்னு சொல்லுவோம். அதுல வர்றவங்க வந்து இந்த உலகத்தையே ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் வேலையை அந்த காலையில ஆரம்பிக்கிறவங்களோட வெற்றியும் அதிர்ஷ்டமும் கை கோத்துட்டு வந்துருமா. அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா சிலர் சோம்பேறித்தனத்துல காலையில எந்திரிக்கிறது, அன்னன்னைய வேலையை பார்க்கறது, அதாவது அப்பப்பவே செய்யறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் அவங்களுக்கு. அதாவது அவங்களால செய்யவே முடியாது. இப்போ செய்ய வேண்டிய ஒரு வேலையை சோம்பேறித்தனத்தால தள்ளி போட்டா என்னவாகும்? போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். சில பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். உன் போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. பட்டுக்கோட்டையார் அழகா சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? எப்பவுமே சோம்பேறித்தனம் என்ன பண்ணும், நவ் அப்படிங்கிறத நெவருங்கிற அதல பாதாளத்துல கொண்டு போய் நம்மளை தள்ளி விட்டுரும். அடுத்ததா ரொம்ப முக்கியமானதுதான் நான் இதையும் நினைக்கிறேன், விழிப்புணர்வு இல்லாத அறியாமை. ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியாதப்ப அதை எப்படி உடனே செய்ய முடியும்? அதை பத்தின ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கூட நினைக்காம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமா இப்ப ரேபிட் ஃபயர் ரவுண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு கொஸ்டின் கூட கேட்டோன்னே ஆன்சர் பண்ணணும். கேட்டோன்னே ஆன்சர் பண்ணணும்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய அதை பத்தி எல்லாத்த பத்தியும், ஏன்னா என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னே தெரியாது. அப்ப அதுக்கு போவாங்க, தமிழுக்கு போவாங்க, இங்கிலீஷ்க்கு போவாங்க, மேத்ஸ்க்கு போவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, அத்லெட்ஸ் பத்தி கேட்பாங்க, ஜிகே கொஸ்டின் அப்போ எல்லாத்துக்கும் ரெடியா ஒரு கிளாரிட்டியோட ஒரு நாலேஜ் நம்மகிட்ட இருக்கணும். இதை பத்தி தெளிந்த நீரோடை போன்ற அந்த அறிவு இருக்கிறத பத்தி ஒரு உதாரணம் ஒன்று எனக்கு தெரிஞ்ச உதாரணம். பிகாஸ் ஐ எம் எ மேத்ஸ் டீச்சர். கணித மேதை ராமானுஜம் பத்தி நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்தியர்கள் தான் கணித அறிவுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு உலகத்துக்கு பறைசாற்றினவர் அவரு. அவரை பத்தி எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரியும். ஆனா ராமானுஜம் எண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் நிறைய ஸ்கூலுக்கு மாறும்போது ஃபர்ஸ்ட் ப்ரேயர்ல அதை தான் கேட்பேன், விச் இஸ் நோன் அஸ் த ராமானுஜன் நம்பர்னு. நிறைய பேர் தப்பா தான் சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஜீரோன்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ராமானுஜன் வந்து பள்ளி பருவத்திலேயே ஒரு கணித ஆசிரியர் அவருக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. எந்த ஒரு எண்ணையும் அதே எண்ணால் வகுத்தால் ஒன்றுதான் வரும், அதுதான் விடை அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்ம குட்டி ராமானுஜம் என்ன பண்ணாரு, ஜீரோவை ஜீரோவால வகுத்தாலும் ஒண்ணுதான் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டு அதிக பிரசங்கித்தனமா ஒரு குட்டையும் வாங்கிட்டாரு. ஆனா பின்னாடி 0/0 என்ன அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உலகம் முழுக்க ஒரு பேசப்படும் பொருளா மாறி இருந்தது. அதனால சில பேர் ஜீரோன்னு சொல்லுவாங்க ராமானுஜம் நம்பர். பட் 1729 அந்த நம்பர் தான், 1729 அந்த எண் தான் ராமானுஜம் எண். பிகாஸ் that smallest number can be expressed as the sum of cube of two numbers in two different ways அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த நம்பர் தான் வரும்னு அவர் கண்டுபிடிச்ச ஸ்டோரி சொல்லணும்னா இன்னைக்கு பத்தாது, இன்னொரு நாள் வச்சுப்போம். அந்த அந்த எண் அப்படிங்கிற இதை ஒரு கொஸ்டினா கேட்டுட்டாங்கன்னு வச்சுங்க ஒரு மேக்ஸ் ரவுண்ட்ல, அப்போ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப தேவை. தெளிவான அறிவு தான் சடனா டெசிஷன் மேக்கிங் பவரை நமக்கு கொடுக்கும். நல்ல கிளாரிட்டி இருந்தால் தான் டக்குன்னு அதுக்கு நம்ம ஒரு இந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்க முடியும். இல்லைன்னா இதுவா அதுவா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு நம்மளால முடிவெடுக்க முடியாம அது செய்ய முடியாத ஒரு செயலாவே கூட போயிடும் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து ப்ரீ பிளானிங். அதுக்கு நான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாரும் நினைப்பேன். எதையா இருந்தாலும் வீடு கட்டுறோம்னா ஒரு பிளான் போட்டுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் எந்த ஒரு காரியத்துக்கும் நமக்கு ப்ரீ பிளான் இருக்கணும். ப்ரீ பிளான் இல்லைன்னா நவ் கோஸ் டு நெவர் ஸ்டேஜ் தான் இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம ஒலிம்பிக்ல பார்த்தோம்னா எந்த நாடு, சீனா ஜப்பான் தான் நினைக்கிறேன், நிறைய பதக்கங்களை தட்டி தட்டி தூக்குவாங்க. மெடல் வாங்கணும்னா அவங்க தான் வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு மெடல் வாங்குவோம், அவங்க 21 மெடல் வாங்கியிருப்பாங்க இல்லையா? அந்த நாடுகள்ல போய் பார்த்தோம்னா அந்த பசங்க 6-7 வயசு இருக்கும் போதே அவங்கள வந்து அந்த ஒலிம்பிக்கு தயார்படுத்துற ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருவாங்களாம். இப்ப நம்மனா என்ன பண்ணுவோம், எஜுகேஷன் சைடு போய் நம்ம குழந்தைங்களை அதுல சேர்த்து
அது வளர்ந்து நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும். இதுதான் நம்மளோட எய்ம். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நாட்டுக்கான மெடலை தட்டணுங்கிறதுக்காக நிறைய பேர் பெற்றோர் வந்து அவங்க குழந்தைங்கள ரொம்ப சின்ன வயசுலயே அந்த ஒலிம்பிக்கு ரெடி பண்ற ஸ்கூல்ல கொண்டு விட்டுருவாங்களாம். அப்ப பாருங்களேன் அவங்க எப்படி தயார்படுத்தப்படுவாங்கன்னு. அப்படி தயார்படுத்தப்படுறவங்க ஒலிம்பிக்ல வந்தோடனே நவ்வுங்கும் போது அடிச்சிருவாங்க அந்த மெடலை. அப்ப நவுங்கிற பாட்டுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரீ பிளானிங் இல்லையா? அந்த தருணம் தான் வெற்றியை வந்து அவங்க வசமா ஆக்கிக்கிறாங்க. நவ் வி வாண்ட் சக்சஸ் மீன்ஸ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஆல்ரெடி ஃபார் த டைம் ஆஃப் ஆக்ஷன். இந்த டைம் ஆஃப் ஆக்ஷன்ல போய் நம்ம உடனே எல்லாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண முடியாது இல்லைங்களா? ஒரு பாட்டே பாடுறோம், அந்த பாட்டை வந்து ரொம்ப நல்ல ராகத்தோட அந்த வார்த்தைகள் மாறாம ஏற்ற இறக்கத்தோட மேல் ஸ்தாயியா மத்திய ஸ்தாயியா கீழ் ஸ்தாயியா இதெல்லாம் யோசிச்சு பாட முடியாது. அதை நம்ம என்ன பண்ணிருக்கணும், அதுதான் சாதகம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலையில எழுந்திரிச்சோம்னா ஒரு 45 மினிட்ஸ் நம்ம என்ன பாடணும், ஏதாவது ஒரு இடத்துல பாடுறோம், ஏதாவது பண்ணோம், அதை ப்ரிப்பேர் பண்றோம். பாட்டுங்கிறதுனால இந்த உதாரணத்தை சொல்றேன். இது நீங்க எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். நிறைய நடிகர்கள்லாம் கூட நான் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தா நான் ஹோம்ஒர்க் பண்றேன் அப்படிம்பாங்க. என்னடான்னு நிறைய பேர் நினைப்போம். அந்த படத்துக்கான அந்த கேரக்டருக்கான ஹோம்ஒர்க். இப்ப நம்ம தமிழ் நடிகர் ஒருத்தர் வந்து இதுவா கராத்தே எல்லாம் அப்படின்னா இதுல வியட்நாம்ல போய் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த படத்திலேயே சர்க்கஸ்ல வந்து அவர் பணி பார்த்தா சர்க்கஸ் ஜெமினி சர்க்கஸ்ல போய் அவர் 30 டேஸ் அவர் பிராக்டிஸ் எடுத்துட்டு வந்தார். அதனாலதான் அவருடைய அந்த 2 விதமான கேரக்டர்ஸ்ல வருவாரு. சூப்பரா இருக்கும். அந்த 2 கேரக்டரையும் அப்படியே வாழ்ந்திருப்பாரு அப்படியே. அப்போ அதுக்கு ஒரு இடத்துல டக்குன்னு நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னா ப்ரீ பிளானிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால நம்ம வந்து இன்னொரு ஒரு சின்ன கதை. ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல வந்து நம்ம பார்ப்போம் அரச வம்சாவளியா அடுத்தடுத்து வர்றவங்களதான் நியமிப்பாங்க. இல்லைன்னா வீரத்துக்கு கூட ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, யார் சண்டையிட்டு. ஆனா அந்த நாட்டுல ஒரு வினோதமான பழக்கம் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா வந்து 5 வருஷம் யார் வேணாலும் நான் வந்து அரசனா இருக்கேன்னு சொல்ற யார வேணாலும் அவங்க அரசனா ஆக்கிடுவாங்க. அந்த அந்த நாட்டுக்கு கடைசியில ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறை தாண்டி ஒரு பயங்கர காடு. அந்த காட்டுல கொண்டு விட்டுருவாங்க. நமக்கே தெரியும் காட்டுக்கு போனா என்ன ஆகும், வைல்ட் அனிமல்ஸ்க்கு நம்ம நல்ல ஒரு டிஷ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சதுனால இது தெரிஞ்சா நம்ம போவோமாங்க ராஜாவா, இப்படியே நம்ம இருந்துட்டு போயிருவோம், உயிரோடையாவது இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ரொம்ப வயசான இருந்து அந்த ஸ்டேஜை தாண்டி சன்னியாசியா போறவங்க கூட நான் போய் அரசனா இருக்கேன், இதுக்கப்புறம் செத்தா என்ன, ஏதாவது வாழ்ந்துட்டேன், ஒரு 5 வருஷம் நம்ம நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்ல இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஒரு நாள் வந்து என்ன பண்றான், ஒரு இளைஞன் வரான். ஒரு 25 ஏஜ்ல இருக்கிற இளைஞன் வந்து நான் அரசனா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். எல்லா மக்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா லைஃபே ஆரம்பிக்க போறான், இப்ப போறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் அப்படியே நல்லா கான்ஸ்டன்டா ஒரு இடையூறு வருஷமே அவன் போய் காட்டை திருத்தி நாளா ஆக்கி ஒரு அரண்மனை கட்டிட்டு அடுத்த இது இருக்கலாம். கிளைமேக்ஸ நான் தானே சொல்லணும். நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அதாவது தேங்க்யூ சோ மச். அப்ப வந்து அவன் இப்ப நம்மலாம் அவன் இடத்துல இருந்தா ரொம்ப பதட்டமா இருந்திருப்போம். இந்த நவுன்னு சரியா ஆட்சி செலுத்த மாட்டோம். ஆனா அவர் ரொம்ப கான்பிடென்ட்டா செல்ஃப் கான்பிடென்ட் லெவல் 1000% இருக்கு போல. சொன்னோன்னே மக்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். உடனே அப்புறம் அந்த 5 வருஷம் ஒரு நல்ல இதை நடத்திட்டு என்ன பண்றாரு, 5 முடியும் போது அவர் பாவமா வரப்போறாரு, கேவி அழுதுட்டு வரப்போறாருன்னு எல்லா மக்களும் பாக்குறாங்க. பட் ஆனா அவர் அப்படியே நிறைய முத்துமணி மாலை எல்லாம் போட்டு பட்டாடை உடுத்தி அப்படியே நல்ல எக்ஸலண்ட் ஹீரோ மாதிரி வராரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே, நான் அவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, மக்கள்லாம் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த படகோட்டியோட படகுல அமர்ந்து அடுத்ததுக்கு போறதுக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த படகோட்டி அழுகுறாரு, என்ன தம்பி இவ்வளவு சின்ன வயசுலயே அங்க போற, அப்படி இங்க போய் இறந்துருவேல்ல அப்படின்னு. நான் இறந்துருவேன்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாப்பா அதானே, அங்க போனேன்னா தான் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும்ல அப்படின்னா. அப்படிலாம் கிடையாது, நான் என்னைக்கு ராஜாவாகணும்னு நினைச்சு ராஜா ஆகி உட்கார்ந்தனோ அன்னைக்கே ஒரு 1000 பேர் அனுப்பி அங்க இருந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வேற காட்டுல கொண்டு விடுறது அந்த மாதிரி பண்ணிட்டேன். அடுத்த வீக் அடுத்த ஒரு 1000 பேர் அனுப்பி அங்க இருந்த தேவையில்லாத எல்லாம் அழிச்சிட்டு அந்த இடத்துல கட்டிடங்களை கட்டிட்டேன். அதுக்கப்புறம் 1000 விவசாயிகளை அனுப்பி நிறைய நிலத்தெல்லாம் நான் சீராக்கி அதுல வந்து தானியங்கள்லாம் இது பண்ணிட்டேன். அடுத்த வாரம் ஒரு 1000 ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தையே அமைச்சிட்டேன். இப்ப அங்க ராஜா மட்டும்தான் தேவைப்படுறாரு, நீ வரியா என்னுடைய நாட்டுக்குன்னு கேட்பாரு. அப்படியே ஸ்டன் ஆகி நம்ம எல்லாம் ஸ்டன் ஆகி நிக்கிற மாதிரி அந்த படகோட்டி ஸ்டன் ஆகி நிப்பாரு. இப்ப அவரால் நவ்
ராஜாவாக எப்படி முடிஞ்சிச்சுன்னா இந்த ப்ரீ பிளானிங் அவரோட மைண்டுக்கு வந்துருச்சு. ப்ரீ பிளானிங் அப்படிங்கிறது வந்தா மட்டும்தான் அதுல ப்ரீ பிளானிங் பிளஸ் ஹார்ட் ஒர்க் அதையும் வச்சுக்கணும். அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு ஹார்ட் ஒர்க் அது ரெண்டும் இருக்கிறவங்கள அசைச்சிக்க கூட முடியாதுங்க. அவங்களால நினைச்சா உடனே மந்திரம் போட்டா மாதிரி செய்வாங்க. மந்திரம் போடுறோம், மேஜிக் பண்றோம்ல, அப்படியே செய்வாங்க, உடனே செய்வாங்க. அதனால பிளானிங்கும் அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நவ் கொஞ்சம் திருப்பி போட்டு பாருங்க, அப்படியே நம்பர்ஸை பாலிண்ட்ரம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி 1WON வந்துடும் இல்லையா. அப்போ அதை கொஞ்சம் மாத்தி யோசிதான் இப்ப நம்ம நிறைய இடத்துல சொல்றோம்ல, மாத்தி யோசிங்க, எல்லாரும் யோசிக்கிறதே யோசிக்காம மாத்தி யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த வெற்றிக்கானதை நம்ம மாத்தி யோசிச்சோம்னா நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் இல்லையா. how will we won now? அப்ப எப்போ நவ் அப்படிங்கிறத நம்ம எப்போ ஒன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, சோம்பல் விடுத்து எதையும் தள்ளியே போடக்கூடாது. சோம்பல் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எதிரியே. நமக்கு வேற யாரும் எதிரி வெளியிலேயே கிடையாது. நம்மளை நல்லா ஆப்பு வைக்கணும், நமக்கு நம்மளை பின்னாடி தள்ளணும், எல்லாமே என்னன்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான். சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டோம்னா அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அது மாதிரி நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். நம்ம தான்டா டான், நம்ம தான் கிங்கு அப்படின்னு நினைச்ச செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவலை நம்ம நல்லா ரைஸ் பண்ணிக்கணும். நம்மளால முடியும், எதா இருந்தாலும் நம்மளால முடியும். நம்மளை மாதிரி யாரால செய்ய முடியும்? 10 பேர் இருக்கான்னா 10 பேர் சமைக்கிறான்னா நான் செய்யற பாதுஷா தான் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் லெவலை நம்ம உயர்த்திக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் விழிப்புணர்வோடு கூடிய அந்த நாலேஜ் வித் கிளாரிட்டி. நம்ம சும்மா இருக்கும்போது அந்த நாலேஜ் வித் கிளாரிட்டின்னா நிறைய புக்ஸ் படிக்கணும். அந்த பழக்கம் இப்போ நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சு வச்சிருந்தோம்னாலே நிறைய விஷயங்கள்ல நம்ம தெளிவா இருக்கலாம். நான் கூட நினைச்சுப்பேன், எங்கேயாவது ஒர்க் பண்ற இடத்துல எல்லாம் போனோம்னா நம்ம நல்லா ஒர்க் பண்ணியிருப்போம், அந்த விஷயத்த எடுத்துட்டு போகும்போது அது ஒரு நல்ல விஷயமாவே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட மேலதிகாரிகள்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை சக ஊழியர்கள்ட்ட பிரச்சனை வர மாதிரி இருக்கும். நம்ம நல்லா தானப்பா செஞ்சோம் அந்த வேலையை, நமக்கு மட்டும் ஏன் இத்தனை எதிரிகள் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது ஒரு புக்கு எக்ஸிபிஷனுக்கு போனப்ப இதே டாபிக் பெரியார் எழுதியிருந்தாங்க. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை எதிரிகள். அவங்க வந்து அப்ப பார்ப்பனத்தை எதிர்த்து மூட நம்பிக்கை எதிர்த்து எழுதியிருந்தாங்க. பட் அதுல இருந்த கருத்துக்கள்லாம் நமக்கு ஒத்து போகுது. நமக்கு மட்டும் ஏன் இத்தனை எதிரிகள் அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப நேர்மையா நியாயமா ஒரு காரியத்தை செஞ்சோம்னா நூற்றுக்கணக்கான பேர் எதிரில் வந்து நமக்கு எதிரியா நிற்பாங்க அப்படிங்கறது அப்பதான் புரிஞ்சுட்டு, அப்ப நம்ம கரெக்டா போயிட்டே இருப்போம். எதிரி இருந்தா என்ன, நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும், நம்ம நேர்மையா இருக்கணும், நம்ம நாலேஜோட இருக்கணும், நிறைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் இல்லையா. அந்த தெளிவான அறிவு அதை வந்து நம்ம மேம்படுத்தணும். இது நிறைய பேர் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். இப்ப இருக்க வேலையை மட்டும் செய்வோம். இப்ப நான் படிச்சுட்டேன்டா, நான் பிஎஸ்சி முடிச்சுட்டேன், எம்எஸ்சி முடிச்சிட்டேன், பிஹெச்டி முடிச்சிட்டேன், ஓகே, அதெல்லாம் கிடையாது. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ் என்னென்ன புக்ஸ் நீங்க படிக்கிறீங்க, அதுதான் உங்களுடைய தெளிவான நாலேஜுக்கு அது ரொம்ப பேஸு. அந்த மாதிரி கற்றலில் கேட்டலை நன்றுமோ, நிறைய நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சுக்கணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இப்ப நான் என்னுடைய மயிலாடுதுறை தோழி சுஜாதாவோட ஒரு 3 மணி நேரம் கூட பேசுவேன். அதாவது ஆரோக்கியமான விஷயங்களை நோக்கி நாங்க போவோம். நான் ஒரு 3 மணி நேரம் கூட பேசுவோம். அப்ப எனக்கு நிறைய வேதாத்திரியத்தை பத்தி அவங்கள்ட்ட இருந்து எனக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். அது மாதிரி ஷீ இஸ் ஏ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர், அதனால நிறைய மோட்டிவேஷனா நிறைய பாயிண்ட் சொல்லுவா சுஜாதா. அந்த மாதிரி நம்ம நிறைய பேரோட அவங்க வந்து நல்ல கருத்துக்களை பேச, அவங்களோட நம்மளோட கருத்துக்களை ஷேர் பண்ணும்போது நமக்கு தெரியாத கருத்துக்கள் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய நாலேஜை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நாலேஜ் வித் கிளாரிட்டி, ஓகே. அதே மாதிரி நேரத்தின் அருமையை உணர்ந்து இப்போதே செய்வது ஒன்றே சரியான முன்னேற்ற பாதைக்கான கலங்கரை விளக்கம். அந்த உடனே செய்யணும், எதா இருந்தாலும் பருவத்தே பயிர் செய்யன்னு சொல்றோம் இல்லையா, அதை அப்பப்போ இன்னைக்குன்னா இன்னைக்கே செஞ்சிடணும். அதை மாதிரி உணர்ந்து நம்ம செயல்பட்டோம்னா நம்மளுக்கும் ஒரு அழகான வாழ்க்கை கிடைக்கும், நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் ஒரு அழகான வாழ்க்கை. நம்ம கரெக்டா வேலையை செய்ய நம்ம சுத்தி இருக்கவங்களும் அந்த பாசிட்டிவ் வைபுக்கு வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. அப்போ வந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த பாட்டு மாதிரி ஒரு வேலை இருக்குமோ. தோளில் வலுவிருக்கு, நெஞ்சில் திறமிருக்கு, வேறு படை எதற்கு தோழா, உன்னை நீ எடுத்து மின்னல் வாள் எடுத்து விண்ணை கலக்கலாம் வாடா சகா, காலை விழித்து மாலை உறங்கும் வாழ்க்கையை மறப்போம் வா சகா, நேற்று நாளை கவலை மறந்து இன்று மட்டும் ரசிப்போம் வா, ஓ வானமா இல்லை, ஹே இல்லவே இல்லை, வானத்தையும் மீறி போவோம் வா,
அதாலே தாம் தக்க தீம் தக்க தையத்தக்க கூத்து, நீ இல்ல நான் இல்ல நாமன்னு மாத்து, 1 2 3 எண்ணுவதற்குள்ளே ஓடி போகும் காலம் நிற்காதே, சுற்றி வரும் பூமி சுற்றி விடும் முன்னே சூரியனை தொட்டு விடலாம் அதாலே. நன்றிகள் கோடி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மேடம். மிக சிறப்பான உரை. நவ் ஆர் நெவர், பொங்கல் கொண்டாட்டம், தில்லாலே தில்லாலே, அடிச்சனில் மணி வீடு வந்தாச்சு என்ற பொங்கல் பாட்டோடு தொடங்கி தமிழர் திருநாள் டாபிக்கு வந்து இப்போது செய்யலைன்னா எப்போ செய்வோம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், லைஃப் இஸ் எ ரேஸ், உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி என்ற சிறப்பான பாடல். 100% ஐ டிட் இட் 100%. அது ஒவ்வொரு 10 20 30 40% ஐயத்தோடு எழுப்பும் கேள்விகளோடு கோடி விருதுகள் தரும். பெண் பிள்ளை பாசத்தோடு வாழ்ந்துவிட்டு பின்பு வேறொரு குடும்பத்தில் மகாராணியாக பரிணமிக்கும் அந்த தருணங்கள். தேர்வு எழுதும் மாணவன், வருடத்தின் அருமை, மாதத்தின் அருமை, ஒரு மணியின் அருமை, ஒரு நிமிடத்தின் அருமை, ஒரு வினாடியின் அருமை, ஒரு மில்லி செகண்டின் அருமை, உசைன் போல்ட், சோம்பரிதனம், வைகரையில் எழும்புவது, பிரம்ம முகூர்த்தம், அதற்கு முன்பாக ரிஷி முகூர்த்தம், ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். சில பொறுப்புள்ள மனிதர்களின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலைகள் எல்லாம் தூங்குதப்பா. விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், புரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். ரேபிட் கொஸ்டின் ஆன்சர், எல்லா சப்ஜெக்டையும் தெரிஞ்சிருக்கணும். கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால பரிணமிக்க முடியும். ராமானுஜருடைய பிடித்த நம்பர் 1729. 2 நம்பர்களை கூட்டினாலோ வகுத்தாலோ ஒரே ஆன்சரை தரக்கூடிய அந்த நம்பரும் அவருடைய பிடித்த நம்பராக சொல்வார்கள். டிசிஷன் மேக்கிங் பவர், ப்ரீ பிளான், நவ் கோஸ் டு நெவர், செய்ய முடியலன்னா அடுத்து அது நெவரா மாறிடும். ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில் தங்கப்பதக்கத்திற்காகவே அல்லது ஒலிம்பிக்கிற்காகவே சிறு வயதிலிருந்து குழந்தைகளை அர்ப்பணிப்போடு வளர்க்கும் அந்த விதம். அப்படி சாதகம் செய்வதற்கு இணையாக ஒரு பாட்டை பழகும் போது அல்லது சர்க்கஸில் வியட்நாம் சென்று அந்த கலையை பயிற்று வந்தது, நாட்டரசன் கதை, ப்ரீ பிளான், மேஜிக், நவ் திருப்பி போட்டால் வெற்றி, ஓன், சோம்பல் தான் முதல் எதிரி, நமக்கு மட்டும் ஏன் இத்தனை எதிரிகள். சேகுவார் சொல்வார், வாழும்போது ஒரு எதிரி கூட இல்லை என்றால் நீ சரியான வாழ்க்கை வாழவில்லை என்று. நாலேஜ் வித் கிளாரிட்டி, கலங்கரை விளக்கம், நேரத்தை உணர்ந்து பாடுபடுவது, இப்படி பல நல்ல கருத்துக்களை தந்த மேடத்திற்கு நன்றி கூறி நாம் இப்போது பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். முதலாவதாக ஐயா, பின்னோட்டத்துக்கு முன்னாடி ஏதோ பிறந்த நாள் இருக்கு ஏதாவது இருந்தா தெரிவிக்கலாம் ஐயா, யாரும் இதுவெல்லாம் சொல்லலை. வித்யாதேவி மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப அருமையா இன்னைக்கு கோமதி அம்மா வந்து சிறப்பா பாட்டு போடு, வேட்டை போடு, ஆட்டம் போடு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா வந்து நம்ம அப்படியே ஆடிட்டு விட்டுறதா விடக்கூடாதே. என்னதான் ஆட்டம் போட்டாலும் சிறுபுலத்தனமா இருந்தாலும் என்ன தம்பி, கடமைன்னு வந்தோன்னே இந்த ஊரா தோட்டத்துக்குள்ள ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி கடுதாசி போட்டானா வெள்ளக்காரன்னு. வெள்ளக்காரை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நம்ம வந்து உள்ளக்காரனா தான் இருக்கக்கூடாது, வெள்ளக்காரனா இருக்கலாம். வேலை அவ்வளவு பெரிய விஷயம். ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணக்கூடாது, நம்ம தள்ளி வைக்க கூடாது. காலையில எந்திரிச்சு மூதேவி எந்திரின்னு சொல்லிட்டு மூதேவி இறட்டி விட்டுட்டு ஸ்ரீதேவி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா விஷயங்களை வந்து இன்னைக்கு செய்யறத இப்ப செய்யலைன்னா எப்படிங்க, நீங்க அப்ப பறக்கலைன்னா இப்ப எப்படிங்க பெரியவனா இருந்திருக்க முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சு செய்யுங்க, எதையும் விட்டுறாதீங்க. வாழ்க்கை வந்து ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா ஆக்கணும்னா இப்ப இல்லாட்டி எப்ப. நிறைய கதைகள், நிறைய தரவுகள், நிறைய பாடல் வரிகள் எல்லாமே செம்மையா இருந்துச்சு, செழுமையா இருந்துச்சு. இப்பயே பொங்கல் வந்த மாதிரி பொங்கி வழிந்தது, நிறைந்தது. அதனாலதான் குளித்துட்டு வந்து முகம் காட்டி உங்களுக்கு பின்னோட்டம் கொடுக்கணும்ட்டு முகத்தை காட்டினேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேடம்.
பின்னூட்டம் செழுமையாக செம்மையாக தொகுத்தீங்க. நன்றி. அடுத்ததாக லாவண்யா மணிமுத்து மேடம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சூப்பரா இருந்தது கோமதி மேடம். எப்பவுமே உங்களோட வாய்ஸே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வாய்ஸ்ல நீங்க என்ன கருத்துக்கள் சொல்றதா இருந்தாலும் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நோட்ல சொல்லுவீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சோம்பலை விடுக்கிறது, மாத்தி யோசிச்சு தள்ளி போடாம செய்யறது அப்படின்ட்டு நிறைய ஃபேக்டர்ஸ். அப்புறம் எப்பவுமே நம்ம அந்த டைமோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணுங்கிறதுக்கு நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. நன்றி நன்றி லாவண்யா மணிமுத்து மேடம். அடுத்ததாக ரமேஷ் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். வாய்ப்புக்கு கோமதி மேடம் எப்பவும் போல வெரி எனர்ஜைஸ்ட், ரொம்ப அருமையான பாடல்களோட சூப்பராக நிறைய செய்திகள் சொன்னீங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சது நவ் போட்ட அந்த ஒன் அப்படிங்கிற வரும். அதே மாதிரி நிறைய பிளானிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க. நவ்வார் நவர்ல நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப எனர்ஜைஸ்டான ஒரு செஷன், சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. நன்றி நன்றி ரமேஷ் சார். அடுத்ததாக வீரசேகரன் சார். அன்புகளுமே அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். அம்மா உங்களுக்கு ஒன்னேன்னு சொன்னா, யூ கேன் வின் 100%, 100%ன்னு சதவிகிதம்னு யூ கேன் வின் அப்படின்னு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா, என் பாட்டுக்கு வந்தோம், ஒரு பொலிவோ கொடுத்துட்டு போயிடுவோம். இல்லாமல் அத்தனை பாட்டுகளும் சொல்லி பாடி கொண்டுட்டு போன அந்த பரவசம் இருக்கு இல்லையா, அதனால கொடுக்கணும், உங்களுக்கு 100 மடங்கு தான் கொடுக்கணும்னு என் எண்ணத்தில் வந்துடுச்சு. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் வெறும் கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார் அப்படின்னு தூங்காதே தம்பி தூங்காதேங்கிற மாதிரி நம்ம விழித்திருப்போம், வெற்றி பெறுவோம் என்று நல்ல பொலிவை கொடுத்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாலிய நீடு. நன்றி நன்றி வீரசேகரன் சார். எம்ஜிஆர் ஷூட்டிங் அப்போ மதிய உணவு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தப்ப பட்டுக்கோட்டையார் அந்த எம்ஜிஆரோட தூக்கத்தை பார்த்து அதை எழுதின பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சூழல் ரொம்ப சிறப்பான வரிகள். அடுத்ததாக ஜெகநாத் சார், முத்துலட்சுமி மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அடுத்து ஜெகநாத் சார். தேங்க்யூ சார். கோமதி மேம், எக்ஸலன்ட் செஷன். அருமை அருமை அருமை. எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன எனக்கு உங்க பாட்டை கேட்டு எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு பாடு ராணி, நேரம் வரும் காத்திருந்து பாடு ராணின்னு சொல்லி ராணி மாதிரி மகாராணி மாதிரி கலக்குறீங்க மேம் பாட்டு பாடி, ஒருத்தரையும் எழுப்பி. என்னுடைய திருப்பாவை பாசுரம் 25, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஆரம்பிச்சு கடைசி லைன்ல வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவைன்னு வரும். எங்க எல்லாருடைய வருத்தத்தையும் தீர்த்து உங்க பாட்டின் மூலமா எல்லாரையும் துயில் எழுப்பி விழிப்புணர்வை கிரியேட் பண்ணி விட்டுட்டீங்க. அருமை அருமை அருமை. அந்த கற்றலின் கேட்டல் நன்று. நம்ம கத்துக்கிறத விட கேட்டு கத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறதையும், அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கும் முன்னாடி ஒரு ரிஷி முகூர்த்தம் இருக்கிறதையும் சுட்டி காட்டி, எங்க நிஜமாவே எனக்கு தெரியாது அது ரிஷி முகூர்த்தம் பத்தி. அருமை. அந்த மணிக்கு எந்திரிச்சு பண்றவங்களுடைய வெற்றியை யாராலும் தட்டுப்பிரிக்க முடியாது அப்படிங்கிறத அழகா நவ் ஆர் நெவர்னு போட்டு எங்களுக்கு சுட்டி காட்டி காமிச்சிட்டீங்க. உங்களோட லெசனை எடுத்துக்கிட்டு அதுக்கு உதாரணமா ஒண்ணு நான் இப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். நம்மளுடைய குழுல குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிற மாதிரி வீரசேகரன் சார் விழுந்து விழுந்து சிரிச்சு அந்த குழந்தை முகத்தை அழகா காமிச்சாங்க. அதை ஏன் இப்ப சொல்றேன்னு கேட்டா, நவ் ஆர் நெவர்னு இப்பவே சொல்லிட்டேன் மேம், அதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி. தேங்க்யூ மேம், எக்ஸலன்ட் செஷன், வெரி நைஸ். தேங்க்யூ முத்துலட்சுமி மேடம். ஸ்பான்டேனியஸா வரிகளை நெஞ்சம் உண்டு நேரம் உண்டு அப்படின்ற வரிகளை பார்த்து அதோட திருப்பாவை கனெக்ட் பண்ணி சொன்ன விதம் சிறப்பாக இருந்தது பின்னோட்டம். அடுத்ததா ஜெகநாதன் சார், உங்களுடைய பின்னோட்டம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். கோமதி அவர்கள் சிறப்பா பேசினாங்க. நவ் இப்ப இல்லைன்னா எப்பவுமே இல்லாத நவ் ஆர் நெவர்ன்றத அதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நவ் இல்லைன்னா நவருக்கு தான் போய் சேரும் அப்படின்றதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் நல்ல சிறப்பா இருந்தது. அவங்க குரல் வளத்தோட பாடினாங்க.
விழிப்புணர்வோட இருந்தா எல்லாத்தையும் முடிக்கலான்றது. அதே மாதிரி நவ்வ திருப்பி போடும் பொழுது வரக்கூடியது நவ் செஞ்சா வி கேன் வின் அப்படின்றத அதையும் தெளிவா சொன்னாங்க. அந்த விழிப்புணர்வு தான் எல்லாத்துக்கும் முக்கியன்றது. நம்ம எல்லாரும் இந்த நற்புலரியில பயணிக்கிறதால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. விழிப்புணர்வை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. அதே சமயத்துல இந்த பாடல்கள்னு எடுத்துட்டு மோட்டிவேஷனல் சாங்ஸ்னு எடுத்துட்டோம்னா அந்த காலத்துல வந்த பாடல்களை தான் நம்ம திருப்பி திருப்பி பாடுறோம். புதுசா வந்ததுல ரொம்ப கம்மியான அந்த முத்துக்குமார் சாங்ஸ் தான் ஏதோ 1-2 இருக்கு. மற்றது எல்லாமே பழைய காலத்து பாடல்களை தான் நம்ம பாட முடியறது. ஏன்னா அந்த அளவுக்கு அப்பவே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்களோ, இனிமேல் சொல்றதுக்கு எதுவுமே இல்லையோ அப்படின்ற ஒரு தோணுது. சிறப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி சார். உன்னால் முடியும் தம்பி பாடினாங்களே, உனக்குள் இருக்கும் அதெல்லாம் இந்த காலத்து பாடல் தான். அது மட்டும் இல்ல, இன்று செய்யும் வேலையை இன்றைய செய்பவன் தொழிலாளி, இன்று செய்யும் வேலையை நாளை செய்பவன் கடனாளி, நாளை செய்யும் வேலையை இன்றே செய்பவன் முதலாளி அப்படின்ற விழிப்புணர்வோட அந்த செயல்படுற பின்னோட்டத்தை அந்த ஜெகநாத் சாருக்கு நன்றிகள். அடுத்ததாக சரவணன் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார், ரொம்ப மயிலாடுதுறையின் பெருமையை பற்றி ரொம்ப எடுத்து சொன்னீங்க சார். நானும் மயிலாடுதுறை இருப்பதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். மேடம் ரொம்ப அருமையாக கிளாஸ் எடுத்தீங்க. பாடல்கள் கதைகள் மூலமாக இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு செய்திகளை சொன்னீங்க மேடம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். வாழ்த்துக்கள் மேடம். சார், வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சரவணன் சார். நீங்க திருப்பத்தூர்ல அடிக்கடி சொல்லிக்கிறீங்க, மயிலாடுதுறை தான் உங்களோட ஊருங்களா? ஆமா சார், மயிலாடுதுறை தான் சார் சொந்த ஊர். ஓகே, நன்றி. ஜெகநாத் சார் மீண்டும் இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல, உங்களோட பின்னோட்டத்தை விட உங்களோட முன்னோட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தகவலை திரட்டுறீங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. நன்றி நன்றி சார். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் நிறைய விஷயங்களை இந்த படத்துல நம்ம இளஞ்சி மன்றம், நெடுக்கல் மன்றம், கொற்றை பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்க இலக்கியங்கள்ல வர சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் ரொம்ப கனெக்டடா இருக்கு அந்த ஊரு. அப்புறம் ஒவ்வொரு ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பா இருக்கட்டுமே அப்படின்றத முன்னோட்டம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அது தகவலாகவும் இருக்கும், பிளஸ் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. நன்றி சார். அடுத்து வேற யாராவது பின்னோட்டம் தரலாம், இல்லைன்னா இன்கால் மெசேஜ் போயிட்டு நம்ம ஏற்புரைக்கு போகலாம். சரி, யாரும் பின்னோட்டம் தரல. கண்டன் ராஜன் சார் அருமை, அதிரடியான சொற்பொழி. மேடத்தோட வாய்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குது. கற்றலில் கேட்டலே நன்று, கேட்ட அறிவை வளர்த்து கொள்ள நற்புலரி ஒரு சிறந்த தளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேற யாரும் மெசேஜ் இல்லை, அதனால நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம். சொல்லுங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இன்னைக்கு நைட் 7 o'clock ரீட் ஃபுட் செஷன்ல உணவு யுத்தம்ங்கிற டாபிக்ல நான் என்னோட பிரசன்டேஷன் இருக்கு. யாருக்கெல்லாம் ஹெல்த்தியான உணவு சாப்பிட பிடிக்குமோ அவங்க எல்லாம் கலந்துக்கலாம். தேங்க்யூ சார். யாருக்கெல்லாம் ஹெல்த்தியான உணவு சாப்பிட பிடிக்குமோ? ஆமா, இல்ல ஹெல்த்தி இல்லாத உணவை சாப்பிட பிடிக்காதோ அவங்களும் கலந்துக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி. அழைப்புக்கு மிக்க நன்றி. கலந்துக்கிறோம் கண்டிப்பா. அடுத்ததாக சிவகணி மேடம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் கோமதி மேடம். ரொம்ப நல்லா இன்னைக்கு செஷன் எடுத்தீங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் தான். இந்த குரலை கேட்டாலே நம்ம ஹலோ சார், அந்த இது எதுல முத்துலட்சுமி மேடம் பேசுறது எதுல இதுல வருது மேடம்? சார், நான் நற்புலரி இதுல போஸ்ட் பண்ணி விடுறேன் சார். உங்களுக்கு நான் தனியா அனுப்பிடுறேன். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். மேடம் கேக்குதுங்களா? இப்போ ஆக்சுவலா எனக்கு நெட் இஷ்யூ, மேடத்துக்கு கேட்கலான்னு நினைச்சேன் நான். சிவகணி மேடம் இப்பதான் கனெக்ட் ஆச்சு எனக்கு. சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். மேடம் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. சிவகணி மேம் ஆனா கேட்கலையே. சிவகணி மேம் அதுதான் நேற்று கூட அவங்க சொன்னாங்க, கேட்கல. சரி, கோமதி மேடம் நீங்க உங்களுடைய ஏற்புரையை தரலாம். மிக சிறப்பான உரை கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஏற்புரைக்கு போறோம். வாழ்க வளமுடன் சார்.
முதல்ல உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய பெரிய நன்றியை எப்படி சொல்றதுன்னு தெரில. ஏன்னா மயிலாடுதுறையை வந்து அப்படியே தூக்கி வானத்தில் வச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப 1000 ஆனாலும் 1000 ஆகாது தான். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு போனது கூட விருத்தாச்சலம் இருந்தால் கூட என்னோட மனசு முழுக்க மனசெல்லாம் மாயவரம் தான் எப்போதுமே. அங்கே தான் இருப்பேன் ஒழிய சோல் கனெக்டட் டு மயிலாடுதுறை. அதை வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப முன்னோட்டம் ரொம்ப ரொம்ப என்னோட பேச்சை விட உங்களோட முன்னோட்டம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இவங்க பேசுனதுக்கு அப்புறம் நம்ம பேசினா எடுபடுமா அப்படின்னு கூட நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப அழகான முன்னோட்டம். கம்பரே வந்துட்டாரோ நேர்ல அப்படிங்கிற மாதிரி அழகிய தமிழ். நிறைய விஷயங்கள் தொகுத்துருக்கீங்க மயிலாடுதுறையை பத்தி. ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப பாராட்டுறேன் உங்களை. லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். அதே மாதிரி அடுத்ததா பாடல் வந்து அவங்க சொன்னாங்க பழைய பாட்டு மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. நான் டெய்லி ஒரு ஒரு நிமிஷம் குட் மார்னிங் நிறைய பேருக்கு போடுவேன். அதை வந்து 3ஆ பிரிச்சிருப்பேன். பழைய பாட்டு, 90ல வந்த பாட்டு, அப்கமிங் சாங் கூட அதில் இருக்கும், ஆல்பம். இது 4த்துலேயும் இன்னைக்கு நான் எடுத்ததும் அப்படிதான். தூங்காதே தம்பி தூங்காதே எல்லாம் பழைய பாட்டு, தாம் தக்க தீம் தக்கெல்லாம் 90s பாட்டு, பெண்ணுக்காக பாடின பாட்டு இனிமே தான் வரப்போகுது, அப்கமிங் ஒரு ஃபிலிம். அதில் வந்து இப்போ வர்ற பாடல்களும் நல்லா தான் இருக்கு. நம்ம அதை வந்து வரிகள் புரியாமல் அடிச்சிடுறாங்க மியூசிக்கு. அந்த மாதிரி சில சில மிஸ்டேக் தான். இன்னைக்கு நான் பாடின அந்த மகள் பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஈனாத எண்ணுயிரேன்னு வந்திருக்கும். ஏன்னா ஆணால பேர்த் கொடுக்க முடியாது. பெண் தான் நான் ஈன்றெடுத்தேன்னு சொல்ல முடியும். ஆண் நான் ஈன்றெடுத்தேன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அந்த தந்தை பாடும்போது ஈனாத எண்ணுயிரேன்னு பாடியிருக்காங்க. விவேக் சார் ரொம்ப அழகா அதை எழுதியிருக்காங்க. நான் பாடும்போது எப்போதுமே புதுப்பாட்டு அதிகமாவே இருக்கும். ஏன்னா புதுப்பாட்டுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். இப்போ வந்திருக்க படம், இனிமே வரப்போற படம், ஒரு வருஷம் கழிச்சு வரப்போற படத்தெல்லாம் நான் பாடிடுவேன். அதனால எல்லா காலங்கள்லயும் வர்ற பாடல்களை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த பின்னோட்டம் கொடுத்த அனைவரும் என்னோட பாட்டை ரசிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கோல்ட் அட்டாக்ல தான் பாடினேன். பட் ஆனா எனக்கு இப்ப பட்டிமன்றத்துல பேசினப்ப கூட இவ்வளவு பாராட்டுகள் வரல. பாட்டை எடுக்கும்போது கையில உங்க எல்லாருடைய பாராட்டு மழையில அப்படியே நனைஞ்சு இன்னும் கொஞ்சம் கோல்டா ஆற மாதிரி இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இல்ல எப்படி நன்றிலாம் சொல்ல முடியாது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை கூறி என் உரையை முடிக்கிறேன். மேடம் மேடம் நான் பழைய பாட்டை எடுக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லல. பழைய பாட்டு நிறைய இருக்கு, புதுசு கம்மி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்பெல்லாம் இப்ப அந்த அளவுக்கு அதிகமா மோட்டிவேஷனலா வர மாதிரி. ஆனா பாடல்கள் கேட்காதனாலே ஒரு இது இருக்கலாம்னு நினைக்கிறேன். பழைய பாடல்கள் நிறைய கேட்டுட்டே இருந்ததால அது மாதிரி இருக்கும்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம அந்த கிட்ஸ் தானே, அப்படிதான் ஹிட் அடிக்க முடியும். சரி, இப்போ எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வர்ற பாடல்கள் வந்து ரொம்ப ஆழமா நீங்க மதன் கார்கி அந்த அவங்க பாட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா டிக் டிக் டிக்ல ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. ஒரு விண்கல் வந்து நம்ம பூமியை தாக்கி அழிக்க போகுதுங்கிறத அதை நிறுத்துறதுக்கு தான் அந்த ஹீரோ ப்ராஜெக்ட் பண்ணுவாரு. அப்போ வந்து மதன் கார்கியோட பாடல்ல வரும், ஏன் வந்து விண்கல் வந்து அழிக்கணும், நாங்களே சாதி மதம் இனம் அப்படின்னு சண்டையிட்டு அழிச்சிருவோம், நாங்களே அழிஞ்சுப்போம் அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு ஒரு பாடலும் சில பாடல். நாமுத்துக்குமார் கூட அதே மாதிரி தான். நான் ரொம்ப ஒரு அழகான இப்பதான் இன்னும் நிறைய வருதுங்க சார். நீங்க சொல்ற மாதிரி நம்ம போக மாட்டேங்கிறோம் அந்த பாட்டுக்குள்ள. அந்த கால பாட்டெல்லாம் ரேடியோல நிறைய நம்ம கேட்டிருக்கோம், அதனால நம்ம மைண்ட்ல இருக்கு. பட் புது பாட்டுல வந்து நிறைய இப்ப கவிஞர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகா, மதன் கார்கி ஆகட்டும், விவேகானந்த், அவங்களோட வரிகள்லாம் அருமையான வரிகளா இருக்குது. தாம் தக்க தீம் தக்க கூட 1 2 3 எண்ணுவதற்குள்ளே ஓடி போகும் காலம் நிற்காதுன்னு வரும் பாத்தீங்களா. அதனால இப்போ நிறைய சாங்ஸ் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போக மாட்டேங்கிறோம். நான் நிறைய சாங்ஸ் கேட்பேன். அதனால புது பாட்டுலயும் நிறைய இருக்குங்க சார். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றி மேடம். முன்னோட்டத்துக்கு மிக சிறப்பான நன்றி சொன்னீங்க. ஒரு ரெக்வஸ்ட், யார் பேசினாலும் கால் பண்ணி உங்களுடைய ஊர் நம்பரை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் அது சம்மந்தமான தகவலை திரட்டுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் நேற்று மேடம் வந்து லேட்டாக தான் வந்து ப்ரொமோ வந்தது. ஸோ உடனே நான் மேடத்துக்கு கால் பண்ண நம்பர் வந்து ஃபவுண்டர் கொடுத்தாரு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான அந்த முன்னோட்டம் தர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கிறதுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.